வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்ல, அந்த ஆணவம், மனதில் ஆணவம், இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது, உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். ஏனால் இது முக்கியமானது, முக்கியமானது. இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு திமுகவில் மொத்தம் 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள். அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? 23 பேர். 23 பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள். 5 பேர் மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபா எம்பி 5 பேர். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா? இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல, அப்படிலாம் வேண்டாம். நான் கேட்கிறேன், சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? இவங்க திறமையாலையா? ஒரு சிலர், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமைசாலிகள் தான், அதுல நான் மாற்று கருத்து இல்ல. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க? அவங்க ஜாதி வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமைசாலியா? இல்ல. இந்த 28 பேரும் அதுல 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த 28 பேரு, 23 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள், 4 அமைச்சர்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து, ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா, எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா, படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா, வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா, எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம்? பேசியிருக்கீங்களா? முதலமைச்சருக்கு பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? 4 அமைச்சர்கள் வேற. அதுல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.